அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் முழுவதும் நீங்கள் உழைத்து விட்டு கடினமான வேலை செய்திருப்பீர்கள். கண்டிப்பாக வியர்வை சிந்த சிந்த எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் நேரிட்டு இருக்கலாம். இருந்தாலும் இறைவனை தேடி இறை வார்த்தைக்காக நீங்கள் ஒதுக்கக்கூடிய அந்த நேரம் கண்டிப்பாக இதனுடைய பலனை உங்களது வாழ்க்கையில் பெருகாமல் போக மாட்டீங்க. பிகாஸ் யூ ஸ்பெண்ட் திஸ் டைம் நாட் ஃபார் யுவர் செல்ஃப் பட் ஃபார் காட். கடவுளை நீங்கள் அன்பு செய்கிறீங்களா? Do you love Jesus? கடவுள் அன்பு செய்கிறீங்களா? செய்கிறீங்களா? எப்படி நம்புவது? எப்படி நம்பலாம்? எப்படி நம்பலாம் நீங்கள் கடவுள் அன்பு செய்கிறீங்கன்ட்டு? த பெஸ்ட் கிஃப்ட், நீங்கள் யாரை அன்பு செய்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன தெரியுமா, எதை கொடுக்கலாம் தெரியுமா? உங்கள் கணவன் மனைவி நீங்கள் அன்பு செய்கிறீங்க ஒருவர் மற்றவரை. உண்மையாகவே உங்களுக்கு கணவன் அன்பு செஞ்சீங்கன்னா, அன்பு மனைவியே என்ன கொடுக்கலாம் தெரியுமா? ஒரு கார் வாங்கி கொடுக்கலாமா சாமி? அன்பு கணவனை உண்மையாகவே உன் மனைவியை அன்பு செய்கிற அப்படின்னா என்ன கொடுக்கலாம் தெரியுமா? ஃபாதர் ஞாபகப்படுத்தாதீங்க, வீட்டில் போய் கேட்பா 10 சவரன் 15 சவரன், இது ரேட்டு வேற குறைஞ்சிருச்சுங்கிறாங்க. டைம், நேரத்தை கொடுத்து பாருங்கள். அன்பு செய்பவர்களுக்கு அந்த உறவு வளரும். உறவு வளருவது பொருட்களிலோ வேற எதுலேயோ அல்ல. உறவு வளருவது நேரத்தில். அந்த நபருக்காக, அந்த மனிதனுக்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய நேரம் செலவழிக்க உறவு வளரும். வேறு வேலை எதுவுமே இல்லை சாமி, அதனால நாங்கள் உட்காந்துருக்கிறோம். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இல்லை, அப்படி தானே? யூ sacrificed a lot to be frank. உண்மையிலே பல தியாகங்களை நீங்கள் செஞ்சு, ஸோ யூ sacrifice something. அதற்கான விலையை ஆண்டவர் தருவார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதனால கடவுள் ஃபாதர், நான் கடவுளை அன்பு செய்கிறேனா? டவுட் வேண்டாம். யூ ஸ்பெண்ட் டைம் ஃபார் ஜீசஸ். that proves you love Jesus. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு குட்டி பையன் கனவு காண்பது வழியாக பல உண்மைகளை கடவுளை அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். கனவுகளின் மன்னன் அப்படின்னு கூட அவனுக்கு சொன்னாங்க. ஒரு நாள் அவன் தெருக்கல்ல பார்க்குறான், சில பசங்க கெட்ட வார்த்தை நிறைய பேசுகிறாங்க. ஆனால் இந்த பையனை அம்மா வளர்த்தியது ரொம்ப நல்ல பையனாக வளர்த்துனாங்க. போய் பேச மாட்டான், திருட மாட்டான், திருப்பலிக்கு பக்தியாக நிற்பான், எல்லா விதத்திலும் த பெஸ்ட். அப்போ இந்த பையனுக்கு அந்த பசங்களை திருத்தணும், மனமாற்றம் செய்யணும்னு ஒரு ஆசை. எவ்வளவோ போராடி பார்க்குறான், நடக்க மாட்டேங்குது. இது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட் இவன் தூங்கும் பொழுது ஆண்டவர் கனவில் முந்தின நாள் நடந்த நிகழ்வு கூட வருது ஞாபகத்திற்கு. அப்போ ஒரு கருப்பு உடை அணிந்த ஒருவர் அந்த பசங்கிட்ட போய் பேசுகிறாரு. அந்த பசங்க மனமாற்றம் அடைகிறார்கள். அப்படி குருவாக மாறியவர் தான் புனித டொன் போஸ்கோ. எஸ், டொன் போஸ்கோ கடவுளுடைய அழைப்பை கனவிலிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு இளைஞர் பட்டாளத்தையே தனக்கு பின்பாக நிறுத்தியவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ டொன் போஸ்கோக்கு சின்ன வயசுல இருந்தே கடவுள் அவருக்கு கனவுகள் வழியாக பல உண்மைகளை வெளிப்படுத்துவார். டொன் போஸ்கோவின் இறுதி நாட்களில் அவர் கண்ட ஒரு கனவு திருச்சபையின் சரித்திர பக்கங்களில் எழுதப்படுகின்ற ஒன்று. டொன் போஸ்கோ ஒரு நாள் வயதான பொழுது ஒரு கனவு காண்கின்றார். ஒரு கப்பல் சமுத்திரத்தில் நீந்தி செல்லுகின்றது. பேய் அலைகள் இந்த கப்பலை முன்னும் பின்னும் வலமும் இடமும் சேர்ந்து தாக்குகிறது. இந்த கப்பலில் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. டொன் போஸ்கோ என்கின்ற குருவானவரும் அந்த கப்பலில் இருக்கிறார். எல்லாரும் 100% தெரியும், இந்த நிமிடம் நாம் சாக போகின்றோம். டொன் போஸ்கோ அந்த கப்பலின் நுனி பகுதிக்கு சென்று முழந்தால் படியிட்டு கரங்களை விரித்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி கடலின் ஆழ் பகுதியிலிருந்து
2 தூண்கள் எழும்பி வருகின்றது. அந்த தூணின் ஒரு உச்சியில் நற்கருணை ஆண்டவர், நற்கருணை கதிர்பாத்திரம் நின்றது. மற்ற தூணின் உச்சியில் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறாள். இந்த கப்பல் இந்த 2 தூண்களுக்கும் நடுவே சென்று சிக்கி கொண்டது. அலைகள் இருந்தது, பேய் அலைகள் இருந்தது. முன்னும் பின்னும் இடமும் வளம் அந்த அலைகள் கப்பலை தாக்கின. கப்பல் சிதறடிக்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காரணம், அந்த கப்பல் நற்கருணை என்கின்ற மாபெரும் தூணிற்கும் அன்னை மரியாள் என்கின்ற மாபெரும் தூணிற்கும் இடையே சிக்கி கொண்டது. டொன் போஸ்கோ அதிகாலையில் இருந்தது கனவிற்கான விளக்கத்தை எழுதுகிறார். அந்த கப்பலில் பயணிப்பவர்கள் யார் என்றால் திருச்சபை, நீயும் நானும். உன் வாழ்க்கையில் ஏராளமான போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. உன்னை அலக்களிக்கக்கூடிய, உன்னை துன்பத்தில் ஆழ்த்தக்கூடிய, உன்னை தனிமைப்படுத்தக்கூடிய, லைஃப் இஸ் எனஃப், போதும் என்று நீயே முடிவு செய்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஏராளமான காரணங்கள் உண்டு. ஆனால் அதன் மத்தியில் உனது வாழ்க்கையை வெற்றிகரமாக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றால் நீ செல்ல வேண்டிய ஒரு இடம் உண்டு. அன்னை மரியாள் பக்கமும் நற்கருணை ஆண்டவர் பக்கமும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இரண்டும் 2 கரங்கள் போன்றது. அன்னை மரியாள் ஒரு கரத்திலையும், நற்கருணை இன்னொரு கரமும். பிள்ளை, இது 2 பக்தியில் நீ வளர்ந்த அப்படின்னா புனிதத்திற்கான வழியே அதுதான். புனிதத்திற்கான, எப்படி புனிதர்கள் புனித வாழ்க்கையை அடைந்தார்கள்? அனுதின திருப்பலியில் பங்கெடுப்பது. வேற ரகசியம் ஒன்றும் கிடையாது. உன்னை அறியாமலே உன்னை புனிதத்திற்கு நோக்கி வழிநடத்தும் திருப்பலி. உன்னை அறியாமலே அனுதின திருப்பலியில் பங்கெடுப்பவர்கள் புனிதத்தை நோக்கி வளருவார்கள். திருப்பலியில் பங்கெடுப்பவர்கள் அன்னை மரி பக்தியிலிருந்து வெளியேற மாட்டார்கள். அன்னை மரி பக்தியில் இருப்பவர்கள் திருப்பலியில் வளர்வார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அதனால் அன்பு பிள்ளையே, இந்த மாலை நேரத்தில் ஒரு தீர்மானம் எடு. உன் வாழ்க்கையில் எந்த ஆன்மீக பயிற்சியை உனது வாழ்க்கையில் இருக்கிறதோ இல்லையோ, திருப்பலிக்கும் அன்னை மரி பக்திக்கும் நீ முக்கியத்துவம் கொடுத்து பாரு. உன் வாழ்க்கை செம்மையா சூப்பராக வளரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. வாட் இஸ் யூகரிஸ்ட்? திருப்பலி என்றால் என்ன? திருப்பலினா என்ன? சொல்லிட்டு போயிருங்க ஃபாதர். திருப்பலியில் ஆண்டவர் பலியாகிறார். வேற 2 உள்ளங்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்வு திருப்பலி. பிரைஸ் தி லார்ட். 2 உள்ளங்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்வு தான் திருப்பலி. திருப்பலியின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜெபம் என்ன தெரியுமா? இதயங்களை எடுத்து அப்படி பறிச்சு அப்படி மேலே தள்ளி விட்டுருந்தீங்களா? அதோட அர்த்தம் என்ன? அதற்கு அர்த்தம் இயேசு கற்றுக் கொடுத்தார். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரத்தில் இயேசு அந்த கெத்செமனி தோட்டத்தில் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபம், என் விருப்பம் அல்ல உம் விருப்பம் நிறைவேற இதோ நான் வருகிறேன் என்று திருப்பலியை அர்ப்பிக்க அவர் எடுத்து வைத்த முதல் அடி. இதயத்தோடு சேர. எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை நினைக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை. பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்றார். இதோ வருகிறேன். அப்ப திருப்பலி என்பது தந்தையாகிய கடவுளுக்கு இயேசு தன்னை அர்ப்பித்த பலி. மறக்கக்கூடாது. தந்தையாகிய கடவுளுக்கு இயேசு தன்னை அர்ப்பித்த பலி வெறும் சடங்கு அல்ல. அதோட ரியாலிட்டி என்ன? தந்தையின் திருவுளத்திற்கு தனது திருவுளத்தை சேர்த்து வைத்த மகன். அதுதான் திருப்பலி. மகனுக்கு ஒரு திருவுளம் இருந்தது.
மகன் தனது வாழ்க்கையை இப்படி இப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. அதனால தான் அவர் ஜெபிச்சார், ஆண்டவரே இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். He had his own likeness. இந்த துன்பத்தை வேண்டாம் அப்படிங்கிறது தான் இயேசுவோட விருப்பமாக இருந்தது. ஆனால் எப்பவும் அவர் எனது விருப்பப்படி அல்ல உம்மது விருப்பம், இயேசுவின் தந்தையாகிய கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்த மாபெரும் நிகழ்வு தான் என்னது? கல்வாரி பலி. என்றால் பிள்ளையே, திருப்பலியை அர்ப்பிக்கக்கூடிய நீயும் நானும் நீ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இயேசுவே, என் வாழ்க்கையில் எனக்கு ஏராளமான திட்டங்கள் உண்டு, பல திட்டங்கள் உண்டு, பல கனவுகள் உண்டு. பட் அதையெல்லாம் மாற்றி வைத்துவிட்டு என் இதயத்தை உம்முடைய இதயத்தோடு சேர்த்து வைக்கிறேன், என் விருப்பங்களை உன் விருப்பங்களோடு சேர்த்து வைக்கிறேன் என்று உறக்க சொல்லக்கூடிய நிகழ்வு தான் திருப்பலி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதயங்கள் இதயத்தோடு சேரக்கூடிய நிகழ்வு. அப்ப இதயங்கள் என்றால் என்ன அர்த்தம்? எண்ணங்கள், சிந்தனைகள். உனது சிந்தனைகளும் உனது எண்ணங்களும் உனது திட்டங்களும் அதையெல்லாம் மாற்றி வைத்துவிட்டு எனக்காக இறைவன் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன என்பதை தேடக்கூடிய மாபெரும் நிகழ்வு தான் திருப்பலி. திருப்பலி பற்றி அதிகமாக தெரிய வேண்டும் என்றால் யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் பூந்து விளையாடணும். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் முழுவதும் வாசிக்கணும். இயேசு நற்கருணையை பற்றி ஆழமாக அங்கு எடுத்துரைக்கிறார். 6வது அதிகாரம் எடுப்போம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? நற்கருணையை பற்றி பேசவே முடியாது. ஒவ்வொரு முறையும் அதை வாசிக்கும் பொழுதும் ஆண்டவர் புது புது ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். 6வது அதிகாரம் 47வது இறைவார்த்தை, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவு. திருப்பலி உனக்கு என்ன தருது அப்படின்னா வாழ்வை கொடுக்கிறது. அது உனக்கு வாழ்வை கொடுக்கிறது. நீ சாகாமல் இருக்க உனக்கு வாழ்வை கொடுக்கிறது. 52வது இறைவார்த்தை 53. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். அப்போ இந்த உலகத்தில் மட்டும் உனக்கு வாழ்வை கொடுப்பதல்ல, நிலை வாழ்வை கொடுக்க ஒரே வழி திருப்பலிக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ அவரது உடலை உண்டு அவர் ரத்தத்தை குடித்தா என்றால் நிலை வாழ்வு உனக்கு கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். பிள்ளையே, ஃபாதர் திருப்பலி அன்றாடம் நான் ஒப்பு கொடுக்கிறேன், திருப்பலியில் அன்றாடம் நான் பங்கெடுக்கிறேன், எனக்கு என்ன ஃபாதர் கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும். வேற என்ன வேணும்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இனி அடுத்து 56வது இறைவார்த்தை, எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். அப்ப பாருங்க, திருப்பலி என்பது உன்னை கடவுளோடு சேர்க்கக்கூடிய நிகழ்வு, இரண்டரை கலக்கக்கூடிய நிகழ்வு. அது இந்த ஒரு அனுபவம் பிள்ளைகளுக்கு இருக்குதா என்பதுதான் கேள்விக்குறி. திருப்பலியில் இந்த ஒரு அனுபவம் பிள்ளைகளுக்கு இருக்குதா? ஏன் இல்லாமல் போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. சடங்குக்கும் அனுபவத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சடங்குக்கும் அனுபவத்திற்கும் உள்ள வித்தியாசம். ஏன் திருப்பலி நமக்கு அனுபவமாக மாறல தெரியுமா? ஏன் திருப்பலி நமக்கு போர் அடிக்குது தெரியுமா? ஏன் திருப்பலி உங்களுக்கு அது ஒரு இரண்டாம் தர நிகழ்வாக மாறுது தெரியுமா? ஏன் திருப்பலி உங்களுக்கு அது ஒரு பை சான்ஸாக மாறுது தெரியுமா? அது சடங்காக மாறிக்கொண்டிருக்கிறது பலரின் வாழ்க்கையில். சடங்குக்கும் அனுபவத்துக்கும் வித்தியாசம் என்ன? உன் வீட்டில் கல்யாணம் நடந்துச்சுன்னா அது அனுபவம், பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட கல்யாணம் நடந்துச்சுன்னா அது சடங்கு. இந்த எக்ஸ்பிளனேஷன் தேவை ஃபாதர். உன் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணுவீங்க?
பொருளாதாரத்தை கால்குலேஷன் பண்ணுவீங்க, உடல் உழைப்பை கால்குலேஷன் பண்ணுவீங்க, என்னென்ன திட்டங்கள்லாம் நீங்கள் வகுப்பீர்கள், எத்தனை நாட்களுக்கு முன்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்போ உன் வீட்டில் திருமணம் நடக்கும் பொழுது அது கண்டிப்பாக உனது வாழ்க்கையை அது பாதிக்கிறது. உன் வாழ்க்கையின் ஒரு பாகமாக மாறுகிறது அனுபவம். பக்கத்து வீட்டுக்காரி வீட்டில் கல்யாணம் நடக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாப்பாட்டு டைம் எப்போன்னு சொல்லுங்கள், போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். மொய் அதெல்லாம் பார்த்துக்கலாம். சாப்பாடு டைம், சாப்பாடு நேரத்தில் மட்டும் அது அனுபவமாக இருக்காது, சடங்கு. இன்று பிள்ளையே, உனக்கு திருப்பலி அனுபவமாக மாறாததற்கு காரணம் நீ அதை சடங்காகத்தான் கொண்டாடுக. எஸ், அதை வெறும் சடங்காக கொண்டாடலாம். திருப்பலி உனக்கு அன்றாட திருப்பலிகளில் பங்கெடுக்க ஆர்வம் இல்லை என்றால், திருப்பலி உனக்கு ஒரு இரண்டாம் தர நிகழ்வாக, ஒரு ஆப்ஷன் ஃப்ரீயாக இருந்தால் திருப்பலிக்கு போகிறேன் ஃபாதர், டியூஷன் இல்லைன்னா பிள்ளைங்க திருப்பலிக்கு போகிறாங்க ஃபாதர், ஸ்கூல் இல்லைன்னா திருப்பலிக்கு போகிறாங்க ஃபாதர், காலையில் எந்திரிச்சா திருப்பலிக்கு போகிறாங்க ஃபாதர். ஆப்ஷன், இட் பிகம்ஸ் அன் ஆப்ஷன். சடங்கு வேஸ்ட். அந்த திருப்பலியில் பங்கெடுப்பதால் உனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. திருப்பலியில் பங்கெடுக்கணும், பார்ட்டிசிபேஷன், பங்கெடுப்பாளர்களாக, அது வெறும் பார்வையாளர்கள் அல்ல. அதனால்தான் குருவானவர் அப்பரசங்களை ஒப்பு கொடுத்த பிற்பாடு அவர் சொல்லக்கூடிய ஒரு ஜபம் உண்டு. அன்பிற்கினியவர்களே, என்னுடையதும் சத்தமா, என்னுடையதும், இன்னும் சத்தமா, என்னுடையதும். அப்ப திருப்பலி யார் அர்ப்பிக்கக்கூடியது? யார் அர்ப்பிக்கக்கூடியது? யார் அர்ப்பிக்கக்கூடியது? நாம். குருவானவர் அதற்கு முன்மாதிரியாக நம்மை வழி நடத்துகிறார், அவ்வளவுதான். அதனால்தான் பிள்ளையே, திருப்பலி என்பது நாம் அர்ப்பிக்கக்கூடிய ஒரு, நினைச்சு பாருங்க. இந்த திருப்பலியில் இன்னைக்கு திருப்பலி நடந்துச்சு, நாங்கள் 5-6 ஃபாதர்ஸ் நின்னோம். ஒரு ஃபாதர் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தப்பி தவறி பிரசங்கம் முடிச்சுட்டு ஏறி வந்து உடுப்பை போட்டார் அப்படின்னா, ஃபாதர் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பார், பாவம் பூசை வைக்க கூட அவருக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுவீங்களா? உங்கள் மனசில் என்னென்னலாம் ஓடும். அடுத்த நிமிஷமே மொட்டை கடிதாசிப்போம். ஆமாவா இல்லையா? பிகாஸ் யூ டோன்ட் லைக் இட். திருப்பலியில் இப்படி பங்கெடுக்கக்கூடிய ஒரு குருவானவர் உங்களுக்கு பிடிக்காது, பல முணுமுணுப்புகள் வரும் உங்களுக்கு என்றால், பிள்ளையே, நீ திருப்பலியில் பாதி பூசை, அரைப்பூசை, முக்கா பூசைக்கு வந்த அப்படின்னா ஒரு குருவானவரால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? காரணம், இது நாம் அர்ப்பிக்கக்கூடிய பலி அல்லவா? யோவானர் செய்தி 6வது அதிகாரம் 27வது வார்த்தை. யோவானர் செய்தி 6வது அதிகாரம் 27வது வார்த்தை. அழிந்து போகின்ற உணவிற்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வை தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள். அந்த இறை வார்த்தையை மீண்டும் ஒரு தடவை வாசிங்க பார்க்கலாம். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம். அப்போ பாருங்க, என்னுடைய வார்த்தை சொல்லுது, அழிந்து போகின்ற உணவுக்காக உழைக்காத. யாராவது இங்க 3 வேளை சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா உட்கார்ந்த இடத்துல நான் உழைக்காமல் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? அப்படிங்க யாராவது? அட்ரஸ் வாங்கிட்டு போறேன் நான், கொஞ்சம் பேர் என் லிஸ்ட்ல இருக்கிறாங்க, எவ்வளோ உழைச்சாலும் பைசா கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்றாங்க. அப்போ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் உழைக்கணும். அழிந்து போகின்ற அந்த உணவை உண்பதற்காகவே பிள்ளையே நீ ராப்பகலா உழைக்கின்றாய் என்றால், என்னுடைய வார்த்தை அடுத்த பாகம் என்ன சொல்லுது? நிலைவாழ்வை தருகின்ற அழியாத உணவை பெற நீ உழைக்கணும். உழைக்காமல் இறை அனுபவம் கிடைக்காது. தியாகம் இல்லாமல் இறை அனுபவம் கிடைக்காது. கண்ணீர் இல்லாமல் இறை அனுபவம் கிடைக்காது. முழந்தால் படியிடாமல் இறை அனுபவம் கிடைக்காது. உழைக்க வேண்டும் இறை அனுபவத்தை பெற. எப்படி 13 வயது சிறுமி மரிய கோரேற்றி புனிதையாக மாற முடிந்தது? வெறும் 13 வயசு தான் வாழ்ந்தாங்க, 13 வருஷம் தான். எப்படி அவள் புனிதையாக மாறினாள்? சின்ன வயசுல இருந்து அம்மா அவளுக்கு சொல்லி கொடுத்த காரியம், பிள்ளை
எழுந்தவுடன் தேவாலயத்திற்கு நீ செல்ல வேண்டும். பிரான்ஸ்ல -டிகிரி கோல்டுல அந்த பிள்ளை 10 கிலோமீட்டர் தினம் நடந்து அவள் திருப்பலிக்கு சென்று கொண்டிருந்தாள். ஓகே, திருப்பலிக்கு போயிட்டா நற்கருணை வாங்குவதற்கு தகுதி இருந்ததா? இல்லை. 10 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் நற்கருணை கொடுக்கப்பட்டது. என்றாலும் அவளுக்கு இருந்த பாசத்தை பாருங்க, நற்கருணை ஆண்டவர் மீது, திருப்பலி மீது அவளுக்கு இருந்த பாசத்தை பாருங்க. வெறும் 13 வருஷம் தான் வாழ்ந்தா புனிதை. இங்க 40 வருஷமும் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்துட்டு உன் வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குது? உழைக்கவில்லை. உழைக்காமல் திருப்பலி அனுபவமாக மாறாது. ஃபாதர், இங்க இருந்து என் வீடு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குது ஃபாதர். எப்படி ஃபாதர் பூசைக்கு போக முடியும்? 10 கிலோமீட்டர் தூரம் ஒரு சிறுமி பயணம் செய்து போனாலே. கல்கட்டாவில் நான் இறையியல் படித்து கொண்டிருந்த பொழுது கமர் சௌக்கி அப்படிங்கிற ஒரு கிராமம், பாஸ்டல் மினிஸ்ட்ரிக்காக போகிறேன். பிள்ளையே, திருப்பலியின் மகத்துவம் அந்த மக்களோடு சேர்ந்து 1 வாரம் தங்கிய பொழுது எனக்கு கிடைத்தது. அவங்களுக்கு திருப்பலி எப்போ கிடைக்கும் தெரியுமா? மாதத்தில் அல்லது 3 மாதத்தில் ஒரு தடவை கிடைக்கும். 3 மாதம். காரணம், அந்த இடங்களில் வெரி இன்டீரியர் பிளேசஸ். ஃபாதர் அங்கே போகணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பைக்கை நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து செல்ல வேண்டும். வயற்காட்டுகள் வழியாக, ரோடெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய அங்கி மஞ்சள் கலரில் இருக்கும். 1 வாரம் கழித்து திருப்பி வரும் பொழுது அந்த மக்கள் திருப்பலியை கொண்டாடக்கூடிய விதம் தெரியுமா? அசந்து போவீர்கள் நீங்கள். அவ்வளவு பக்தியாக காத்திருந்து, ஐயோ இந்த மாதம் கிடைத்த திருப்பலி இனி எப்போ கிடைக்கும் தெரியாதே, ஆனால் உனக்கு அது லகுவாக கொடுக்கப்படுகிறதோடு அல்லவா நீ அதை உதாசீனப்படுத்துகிறாய். உழைக்க வேண்டும். உழைக்காமல் இறை அனுபவம் கிடைக்காது. தியாகம் இல்லாமல் இறை அனுபவம் கிடைக்காது. முழந்தால் படியிடாமல் இறை அனுபவம் கிடைக்காது. 3 வேளை உணவுக்கே 24 மணி நேரம் உழைக்க கற்றுக்கொண்ட மானிடா, அவன் இறை அனுபவத்திற்காக நீ எவ்வளவு உழைக்க வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இறை அனுபவம் உனக்கு நீ பெறுவது என்பது அது கடவுளுடைய கடமை அல்ல, உன் கடமை, உன் கடமை அது. அந்த அனுபவம் வேணும்னா நீ காத்திருக்கணும், நீ ஜெபிக்கணும், நீ போராடணும். அன்பு பிள்ளைகளே, மிகவும் ஒரு குருவானவரை நீங்கள் வருத்தம் அடைய செய்ய வேண்டும் என்றால் இந்த ஒரு நிகழ்வை அன்னுதினம் நீங்கள் செய்தால் போதும். என்ன தெரியுமா? கொரோனா காலகட்டத்தில் கொண்டு வந்த ஒரு பயிற்சி, அது இன்னைக்கு வெகு சிம்பிளாக எல்லாரும் கரங்களில் நற்கருணையப்படுவது ஒவ்வொரு குருவானவரின் உள்ளங்களை பீறி கிழிப்பதற்கு சமம். உதாசீனமாக நீங்கள் நற்கருணை வாங்கக்கூடிய விதத்தை பார்க்கும் பொழுது என் மனசு பதறுது. ஒரு அம்மா கையில் குழந்தை, இந்த சைடு மொபைல் ஃபோன், இப்படி வாங்குது நற்கருணை. ஃபாதர், எப்படி என்னால் கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? ஒரு குருவானவருக்கு எப்படி நற்கருணை கொடுக்க முடியும்? அது ஏதோ ஒரு பொருளாக மாறி போயக்கூடிய ஒரு நிகழ்வு அல்லவா இன்னைக்கு. கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ பழக்கங்கள் மாற்றினார்கள். பேருந்தில் எத்தனை பேர் பயணித்தீங்க? 2 சீட்டுக்கு எத்தனை பேர் உட்காரணும்? ஒருத்தர் உட்காந்தீங்க. வீட்டுக்கு வெளியில் வந்தீங்களா? வரல. இனி ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னா 3 சீட்டில் இருக்கிறவங்க நடுவில் உள்ள சீட்டில் மட்டும் காலி ஆகிட்டு அந்த சைடு இந்த சைடு உட்காரணும். எவ்வளவோ பழக்க வழக்கங்களை மாற்றினார். அந்த காலகட்டத்திற்காக மாற்றப்பட்ட ஒரு நிகழ்வு. அப்போ நற்கருணை வாங்குவதற்கு மட்டும் ஏன் அதை இன்னும் நீங்கள் கையை நீட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? அன்பு அம்மாக்களே, அன்பு பாட்டி தாத்தாக்களே, நினச்சி பாருங்க, இத்தகைய ஒரு நிகழ்வு ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு இருந்ததா? உங்களுக்கு அந்த தைரியம் இருந்துச்சா? இல்லையே. இன்னைக்கு எங்கிருந்து அந்த தைரியம் உனக்கு வருது? காரணம், ஆன்மீகம் குறைந்தது. ஒரு பிள்ளையின், ஒரு கிறிஸ்தவனின் ஆன்மீகம் எங்கு இருக்கிறது என்றால் திருப்பலியில் அவன் பங்கெடுக்கக்கூடிய முறையை பார்த்தாலே தெரிந்துவிடும். திருப்பலியில் நீ எப்படி பங்கெடுக்கிறாய் என்கின்ற முறையை பார்த்தாலே தெரிந்து விடலாம் கடவுளுக்கும் உனக்கு உள்ள தூரம் எவ்வளவு என்று.
Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் திட்டுறது மாதிரி இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? மனசு வலிக்குது. பல குருவானவர்களின் குரலாக நான் இங்கு பேசுகிறேன். பல குருக்களின் குமுறல்களை உங்கள் முன்னாடி கொட்டி தீர்க்கிறேன். The way you attend the mass, the way you celebrate the mass எங்களை வேதனைக்கு வருத்துது. ஒரு சில இறைவார்த்தைகளை வாசிப்போம். விடுதலை பயண புஸ்தகம், விடுதலை பயண புஸ்தகம் 16வது அதிகாரம் 31வது இறைவார்த்தை. விடுதலை பயண புஸ்தகம் 16வது அதிகாரம் 31வது இறைவார்த்தை. இஸ்ரவேல் குடும்பத்தார் அதனை மன்னா என்று பெயரிட்டனர். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் இந்த நற்கருணைக்கு முன் அடையாளமாக தந்தையாகிய கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார். அது நற்கருணையின் முன் அடையாளம். மன்னானா என்ன அர்த்தம்? மன்னானா என்ன அர்த்தம்? மன்னானா என்ன? அது என்ன? மன்னானா என்ன சொல்லுங்க. மன்னானா என்ன? அது என்ன? மன்னானதுக்கு அர்த்தம் என்ன? அது என்ன? இஸ்ராயேல் மக்களுக்கு தெரியல, அதனால அவங்க மன்னான்னு அழைச்சாங்க. அதோட அர்த்தம் என்ன? அது என்ன? Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இஸ்ராயேல் மக்கள் தவம் இருந்து அந்த 40 வருடம் பாலைவனத்தில் ரொம்ப பசிச்சிச்சு அவங்களுக்கு. அப்போ கடவுள் ஒரு துளி வேர்வை கூட அவர்கள் சிந்தாமல் அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தார். அப்போ இஸ்ராயேல் மக்கள் முதலாக அந்த மன்னாவை பெற்ற பொழுது ஐயோ சந்தோஷத்தை பாருங்க. அந்த மன்னாவை குறித்து அவர்கள் எழுதக்கூடிய காரியம் என்ன? வாசிங்க. அது கொத்தமல்லி போன்று வெண்ணிறமாகவும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்று சுவையாயும் இருந்தது. அப்ப பாருங்க, மன்னாவை குறித்து முதலில் இஸ்ராயேல் மக்கள் அதை பெற்ற பொழுது அவர்கள் எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார்கள் பாருங்கள். கொத்தமல்லி போன்று வெண்ணிறமாகவும் தேன் கலந்து ஆக்கிய. தேனுன்னு சொன்ன உடனே அப்படியே சொட்டுது சிலருடைய நாக்கு. அப்படியே தேன் இஷ்டம் இல்லாமல் யாராவது இங்கே இருக்க முடியுமா? எனக்கு தேன் பிடிக்காது அப்படின்னு யாராவது? எவ்ரிஒன், எல்லாருக்கும் பிடித்த ஒரு 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 காமன் ஃபுட். காரணம் தேன் அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு மருந்து, அப்படி தானே? தேன் அதுவே ஒரு மருந்து. வேறு எதுவும் அது கூட ஆட் பண்ணாமல் இருந்தாலும் தேனை மருந்தாக சாப்பிட்லாம். எல்லா விதத்தில் அது நம்ம நன்மை செய்யும். அப்போ பாருங்க, இஸ்ராயேல் மக்கள் மன்னாவை முதலாக பெற்ற பொழுது அவர்கள் எதனோடு அதை ஊமிக்கிறார்கள்? தேனோடு ஊமிக்கிறார்கள். உடைய முதல் நற்கருணை திருவிருந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்துச்சு? இப்போ உள்ள ஜெனரேஷன்ட்ட நான் கேட்கல, கொஞ்சம் பின்னாடி ஒரு 10 வருடத்திற்கு முன், 10-15 வருடத்திற்கு முன்பாக முதல் நற்கருணை திருவிருந்தில் பங்கெடுத்த உடைய அனுபவம் எப்படி இருந்தது? எவ்வளவு காத்திருந்து முதலாக ஆண்டவரை நான் பெறப்போகிறேன். எவ்வளவு ஆசை, எவ்வளவு தயாரிப்பு. உன் வீட்டில் அந்த வெள்ளை ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருக்கும். பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி போட்ட அந்த காரியங்கள் ஞாபகம் இருக்குதா? ஆனால் ஆன்மீகத்தில் ஐயோ ஆண்டவரை நான் பெறப்போகிறேன், எவ்வளவு ஆசை இருந்துச்சு. தேன் கலந்து ஆக்கிய பணியாரம், அதற்கு ஈடு எதுவுமே இல்லையே. நாகர்கோயிலில் களியக்காவிலை பக்கம் அந்த பங்கு மரியகிரி, அங்கே ஒரு தியானத்திற்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஃபெஸ்டிவல், அவங்களுடைய திருவிழா. லாஸ்ட் நாளில் பிஷப் வந்து 56 பிள்ளைங்களுக்கு முதல் நற்கருணை திருவிருந்து கொடுத்தாங்க. சாயந்தர தியானம். அந்த 56 பிள்ளைங்களையும் நான் சாயந்தரம் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சேன். சாயந்தரம் தியானம் இருந்துச்சு. ஒரு பிள்ளை கூட வரல. அதில் பூசை முடிச்சுட்டு அந்த 56 பிள்ளைகள்கிட்ட ஒரு பிள்ளைகிட்ட நான் போய் கேட்டேன். கொஞ்சம் ஒரு ஆர்வத்தோடு, கொஞ்சம் ஆர்வ கோளாரோடு அந்த குழந்தையிட கேட்டேன், மா முதல்ல இயேசுவை வாங்கினியே, இயேசு எப்படி இருந்தார்? போங்க ஃபாதர், புளிப்பாக இருக்கிறாரு. ஆனால் வீட்டில் பெரிய ஃப்ளெக்ஸ், கார்டு, இன்விடேஷன்ஸ், வருமானம் வருது,
ஆடு கடா எல்லாம் வெட்டி செலிப்ரேஷன்ஸ். ஆனால் இயேசு எப்படி இருந்தாராம்? புளிப்பாக இருந்தார். ஃபவுஸ்டீனா முதல் நற்கருணை திருவிருந்து வாங்கியவுடன் அவள் கூட அந்த முதல் நற்கருணை விருந்தை பெற்றவர்கள் எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு ஆரவாரத்தோடு அந்த குழந்தைகளை அந்த வீட்டில் உள்ளவங்க வரவேற்று வீட்டிற்கு சென்று செல்கிறார்கள். ஃபவுஸ்டீனா நற்கருணை வாங்கி ஒரு தனிமையான இடத்திற்கு ஒரு மரத்தடியில் சென்றாள். எல்லாரும் கூப்பிட்றாங்க, ஃபவுஸ்டீனா எங்கே போகிற நீ? வீட்டுக்கு வா, நம்ம செலிப்ரேட் பண்ணணும், வீட்டுக்கு வா. ஃபவுஸ்டீனா சொன்னாங்க, நான் தனியாக இருக்கிறேன், தனிமையில் அல்ல. பிரைஸ் தி லார்ட். நான் தனியாக என் ஆண்டவரோடு இருக்கிறேன், நான் தனிமையில் அல்ல. குழந்தை தெரேசாமால் முதல் நற்கருணை பெற்றுவிட்டு அவளுடைய ஆட்டோபயோகிராஃபியில் எழுதுவாள், ஐயோ ஆண்டவர் எனக்கு முதலாக முத்தம் கொடுத்தார். பாருங்க, முதலாக முத்தம் கொடுத்தார். அன்பு பிள்ளையே, அன்பு பெற்றோர்களே, இன்னைக்கு உன் பிள்ளைக்கு அத்தகைய ஒரு அனுபவத்தை உன்னால் கொடுக்க முடியலை அப்படின்னா அதுக்கு காரணம் நீ தான். யூ அலோன் இஸ் த ரீசன். நீ மட்டும்தான் அதற்கு காரணம். ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆண்டவர் கணக்கு கேட்பார். எப்படி இருந்தது உனது முதல் நற்கருணை? இன்னைக்கு எப்படி நீ நற்கருணையில் பங்கெடுக்கிற? இன்னைக்கு உன் திருப்பலி எப்படி இருக்குது பிள்ளையே? எண்ணிக்கை புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. எண்ணிக்கை புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர், அரவை கல்லில் அரைத்தனர், அல்லது உரலில் போட்டு இடித்தனர், பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர். அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது. சரி. மேலும் அவர்களிடையே இருந்த பல இன மக்கள் உணவில் பெரு விருப்பம் கொண்டனர். இஸ்ரேல் மக்களும் மீண்டும் அழுது கூறியது. அப்ப பாருங்க, இஸ்ராயேல் மக்கள் ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. முதலில் மன்னாவை பெற்ற பொழுது இஸ்ராயேல் மக்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே போகுது. இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவர்கிட்ட புலம்புறாங்க, அழுது புலம்பி தொடர்ந்து நமக்கு இறைச்சி யார் தருவார்? நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது. ஆனால் இப்பொழுதோ நம் வலிமை குன்றி போயிற்று. மன்னாவை தவிர வேறு எதுவும் நம் கண்களில் படுவதில்லையே. பாருங்க, இஸ்ராயேல் மக்கள் பச்சை பொய் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை பாருங்க. பச்சை பொய். நமக்கு உண்பதற்கு இறைச்சியை இந்த பாலைவனத்தில் யார் தருவார்? ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? அவருக்கு என்ன கொடுத்தாரு? காடைகளை கொடுத்தார். இஸ்ராயேல் மக்கள் என்ன சொல்றாங்க? பச்சை பொய். அடிமைத்தன வீட்டில் எகிப்தில் இருந்த பொழுது வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய் இதையெல்லாம் கிடைச்சிருக்குமா? தொடக்க புத்தகம் 2வது அதிகாரத்தின் இறுதியில் இஸ்ராயேல் மக்கள் அழுது புலம்புகிறார்கள். அடிமைத்தனத்தில் இருந்து அழுது புலம்புகிறார்கள் ஆண்டவரிடம். ஆண்டவர் இந்த அழுகுரலை கேட்கிறார். ஆனால் இஸ்ராயேல் மக்கள் எவ்வளோ பொய் சொல்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு பல நேரத்தில் நமக்கு இப்படி தானே. ஆண்டவர் முன்னாடி வரும்பொழுது எனக்கு என்ன கிடைச்சது, எனக்கு ஒன்றுமே இல்லையே, எல்லாம் ஆசீர்வாதம் அவங்களுக்கு தான் கிடைச்சது, எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்காமல் எதுவும் கிடையாது. உன் வாழ்க்கையில் நீயாக சம்பாதித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாவங்கள் மட்டும்தான். If at all something you earned by yourself, that is your sins alone. உன் பாவங்கள் மட்டும்தான் நீ உழைச்சு சம்பாதிச்சது. பாக்கி எல்லாம் ஆண்டவர் தந்ததுதான். Praise the Lord. Hallelujah. 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 அப்ப பாருங்க, நன்றி இல்லாமல் இஸ்ராயேல் மக்கள் நாட்கள் செல்ல அந்த மன்னாவை குறித்து அவங்க என்ன சொல்றாங்க? தொடர்ந்து அது எப்படி இருந்ததாம்? எண்ணெயில் சுட்ட பணியாரம். எத்தனை பேருக்கு எண்ணெயில் சுட்டது பிடிக்கும்? எண்ணெய் பலகாரம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஓரளவு. பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேன் சொல்லும்போது எல்லாரும் அப்படின்னீங்க.
என்னன்னு சொன்ன உடனே, என்னையா சாமி, அது என்ன அழகு இருக்குது, சில பிரச்சனைகளை உண்டாக்கும். இனி அதுவா இன்னும் அந்த பஜ்ஜி சாப்பிடணும் அப்படின்னா எடு அந்த நியூஸ் பேப்பரை நல்லா பிழிஞ்சு எண்ணெய் எல்லாம் மாற்றிட்டு பஜ்ஜியை மட்டும் சாப்பிட. அப்போ சில நாட்களில் இன்னைக்கு உனக்கு அனுபவம் இது போன்று இருக்கிறதா? ஒரு இரண்டாம் தரம், செகண்டரி. நான் சொன்ன பாரு, நேரம் இருந்தால் திருப்பலி, டியூஷன் இல்லைன்னா திருப்பலி, கடையை திறக்கலைன்னா திருப்பலி, மழை பெய்யாமல் இருந்தால் திருப்பலி, ஓவரா வெயில் இல்லாமல் இருந்தால் திருப்பலி. சூழ்நிலைகளுக்கு அடிமையாகி திருப்பலி என்பது இரண்டாம் தர நிகழ்வாக மாறி இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இறுதியாக ஒரே ஒரு இறை வார்த்தை, மூன்றாவது அனுபவம் இஸ்ராயேல் மக்களுக்கு. எண்ணிக்கை புஸ்தகம் 21வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை. எண்ணிக்கை 21:5. இஸ்ராயேல் மக்கள் இறுதியாக இந்த மன்னாவை எப்படி வர்ணிக்கிறார்கள் பாருங்க. மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசின இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அற்பமான இந்த உணவு அற்பமான உணவாக மாறி போகின்ற நிலை. அற்பமான உணவு நம்ம எதை சொல்லுவோம்? சாக்கடையில் கொட்டப்பட்ட உணவை தான் அற்பமான உணவு. இன்னைக்கு பல நேரத்திலையும் பலருக்கு திருப்பலி அப்படி அல்லவா பிள்ளையே? வேதனை அளிக்கக்கூடிய காரியம். வேதனை. கையில் நற்கருணையை வாங்கிட்டு அப்படியே போகிறது அற்பமான உணவு நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். அது அற்பம், ஒரு மதிப்பும் இல்லாமல். பிள்ளையே வேண்டாம். நற்கருணை ஆண்டவரை உதாசீனப்படுத்துவது என்பது ஆண்டவரை நேரடியாக உதாசீனப்படுத்துவதற்கு சமம். நேரடியாக. நற்கருணையின் வல்லமை உனக்கு தெரியலைன்னா அப்படின்னா சாத்தான்ட்ட போய் கேளு, அவன் பாட்டு உனக்கு சொல்லி தருவான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உண்மையை தான் சொல்கிறேன். ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாம் நீங்கள் எல்லாரும் அங்கே போய் இது என்ன இருக்குது அப்படின்ட்டு துருவி ஆராய போயிடுவீங்க. அதனால் வேண்டாம். ஆமாம், நற்கருணையின் மகத்துவம் சாத்தானுக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும். ஆனால் அவர் நற்கருணையாக மாறியது உனக்காக அல்லவா? உனக்காக. ஏன் அவர் உணவாக மாறினார் தெரியுமா? சாப்பிட்றத நீ மறக்க மாட்டேயே. வேற எதை மறந்தாலும் சாப்பிட்றத மறக்க மாட்டே. அதனால தான் என் பிள்ளை என்னை மறந்துடக்கூடாது என்பதற்காக அவர் எப்படி மாறினார்? உணவாக மாறினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அதனால பிள்ளையே, திருப்பலி கொண்டாட்டம் அது உன் வாழ்க்கையின், உன் குடும்பத்தின் மையமாக இருக்க வேண்டும். மையமாக இருக்க வேண்டும். திருச்சபையின் தொடக்கமும் மையமும் இறுதியும் திருப்பலி தான். திருப்பலி. உன் குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கணும். திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக குடும்பத்தோட திருப்பலிக்கு வரணும். குடும்பத்தோட. திருச்சபை திருமண வாக்குறுதி, ஒவ்வொரு திருப்பலியிலும் கணவன் மனைவி நீங்கள் சேர்ந்து பங்கெடுத்தால் அங்கு உங்களது வாக்குறுதிகள் புதுப்பிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறது. தெரியுமா? திருமணம் அன்று அந்த தொடக்க நாளில் நீங்கள் 2 கரங்களையும் சேர்த்து கொடுத்த அந்த வாக்குறுதி என்றெல்லாம் கணவன் மனைவியோக நீங்கள் திருப்பலியில் பங்கெடுக்கிறீர்களோ அந்த நாளில் அந்த திருப்பலியில் உங்களது வாக்குறுதிகள் புதுப்பிக்கப்படுகிறது. அன்பு கணவனே, நீ குடும்பத்தின் தலைவன் அல்லவா? எப்படி திருப்பலியில் நீ பங்கெடுக்கிறாய்? மனைவியை உள்ளே அனுப்பிட்டு கொடிமரம்தான் எனக்கு கதியில் இருந்து அப்படின்னா வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். அன்பு கணவனே, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வாரேன். டீக்கடையில் உட்காந்துக்கிட்டு இருந்தனா உன் வாழ்க்கையும் டீக்கடையோடு போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினச்சி பாருங்க, ஒரு நாள் திருப்பலியில் இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த பலிபீடத்துக்கு முன்னாடி பக்கத்தில் தொட்டு அந்த நற்கருணை பாத்திரத்தை தொட்டு கும்பிட்டு ஆராதித்திருந்த நிமிடங்கள். இன்னைக்கு இந்த பலிபீடத்திற்கு உனக்குள்ள தொலைவு எவ்வளவு தெரியுமா? அங்கே நிற்கிற நற்கருணை ஆண்டவர் கூட உன்னை தேடி வர வேண்டும். இந்த பலிபீடம் பக்கமே நீ வருவது கிடையாது. எப்படி இருக்கும் வாழ்க்கை? எப்படி இருக்கும் வாழ்க்கை? எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கண்களை மூடி
2 கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வை. நற்கருணை ஆண்டவர் உன் வாழ்க்கையில் எங்கு வைத்திருக்கிறாய்? திருப்பலிக்கு நீ கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? அவரை ஒரு நபராக பார்க்கிறாயா? உனது முதல் திருப்பலி கொண்டாட்டத்தை நினைவுக்கு கொண்டு வா. ஆண்டவரை எவ்வளவு ஆசையாக வாங்கின, எவ்வளவு பாசத்தோடு வாங்கின. உன் ஏழ்மை ஒரு பொருட்டாக இல்லாமல் இருந்ததே, ஆசைப்பட்டு அவரை வாங்கினையே, அனுபவித்தையே. இன்றைக்கி அந்த திருப்பலி கொண்டாட்டங்கள் எங்கே போயிடுச்சு? எங்கே ஆண்டவரை நீ இழந்தாய்? ஏன் திருப்பலி உன் வாழ்க்கையில் ஒரு 2ஆம் தர நிகழ்வாக இருக்கிறதா? என்னைக்கு சமமான ஒரு நிகழ்வாக இருக்கிறதா? அல்லது அற்பமாக மாறி போகின்றதா? இயேசுவே, தீர்மானமெடு. திருப்பலியின் வாழ்க்கையின் மையமாக அமையும். நற்கருணை ஆண்டவருக்கு உயர்ந்த மதிப்பளிப்பேன், உயர்ந்த மதிப்பு.